நிறைய குறும்படம் போடுறோம். அந்த குறும்படம் இருக்கா அதை ட்விஸ்ட் பண்ணிருப்பானு தோணுது. பிக் பாஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 4வது ஒரு ப்ரோமோ வெளியே இருக்கு. அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அதே மாதிரி லைக் பண்ணா ஐப்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதுவும் பண்ணுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பார்க்குற நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் சேர்க்கப்படும். சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. எப்பவுமே சாட்டர்டே தான் 4வது ஒரு ப்ரோமோவை விடுவாங்க. ஆனால் நேற்று சாட்டர்டே 3 ப்ரோமோ தான் வந்தது. சண்டே 4வது ப்ரோமோவை விட்டுருக்காங்க. எல்லாருமே இந்த ப்ரோமோக்காக தான் வெயிட் பண்ணாங்க. அதெல்லாம் கேட்டு தான் ஒருவேளை இந்த ப்ரோமோவை கட் பண்ணியிருக்காங்க போல. ஆக்சுவலாக சாண்ட்ரா சீக்ரெட்டாக ஒரு டாஸ்க்கை பண்ணாங்க பார்த்தீங்களா, என்ன அதை குறும்படமாக போடுறதா எல்லாருமே சொன்னாங்க. இன்னும் ப்ரோமோவில் காட்டலையேன்ற மாதிரி எல்லாருமே யோசிச்சுட்டு இருந்தாங்க. 4வது ப்ரோமோவா அதை பற்றி தான் நமக்கு காமிச்சிருக்காங்க. இப்போ கூட சாண்ட்ரா பண்ண விஷயத்தை வெளிப்பத்தில் விஜய் சேதுபதி எப்படி ஆரம்பிக்கிறார்னா, நான் 2 சீசன் பண்ணியிருக்கேன்ல, இது வரைக்கும் ஒரு வாட்டி கூட குறும்படம் போட்டதே கிடையாது. ஆனா இந்த வாட்டி வாட்டியா குறும்படம் போட போறேன், எதுக்குன்னு ஏதாவது கெஸ் இருக்கான்ற மாதிரிலாம் கேட்கறது. எதுக்கா இருக்குன்ற மாதிரி இவங்க எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஆடியன்ஸ் பயங்கரமா கிளாப் தட்டிட்டு இருக்காங்க. விஷயம் என்ன தெரியுமா, இதுக்கு முன்னாடி எவ்வளவோ சீக்ரெட் டாஸ்க் கொடுத்துருக்காங்க. வீட்டில் இருக்க யாராவது லைட்டாக அதை கெஸ் பண்ணிடுவாங்க. அதாவது இவர் சீக்ரெட் டாஸ்க்குக்காக தான் இப்படி பண்றாரு போலன்ற மாதிரி கெஸ் பண்ணிடுவாங்க. நம்மளுக்கு நிறைய நடந்திருக்கு, நீங்களே யோசிச்சு பாருங்க. ஒற்றன் மாதிரி ஒருத்தன் இருப்பான், அவன் வந்து எதிர் டீமுக்கு தகவலை கொடுக்கணுன்ற மாதிரிலாம் சிலது நடக்கும். அதெல்லாம் ஈஸியாக ஒற்றன் யாருன்றதை கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த சீக்ரெட் டாஸ்க்கை யாரும் அவ்வளோ பக்காவாக பண்ண மாட்டாங்க. ஆனால் இந்த வாட்டி சாண்ட்ரா ரொம்ப பக்காவாக பண்ணிட்டாங்க. அப்போ கூட 2-3 பேருக்கு டவுட் வரும்னு நான் நினைச்சேன். ஏன்னா சாண்ட்ரா வந்து சாதாரணமாக நடந்துக்காம இவ்வளோ ஆர்ஷா நடந்துக்கிறாங்க, இவ்வளோ பிரச்சனை பண்றாங்களே, அப்ப ஏதோ இருக்கும் அப்படின்னு கூட யாருமே யோசிக்கல பாருங்களேன். ஏன்னா விஜய் சேதுபதி கேட்கிறாரு, குறும்படம் போட போறேன், எதை பத்தி இருக்கும்னு ஏதாவது கெஸ் இருக்கான்னு கேட்கிறாரு. இவங்க எல்லாருமே முழிச்சிட்டு இருக்காங்க. 2 பேர் தான் கெஸ் பண்ணி சொல்றாங்க. முதல்ல பார்வதி சாப்பாடு விஷயமான்னு கேட்கறாங்க. விஜய் சேதுபதி அதுக்கு என்ன சொல்றாருன்னு தெரியல, இல்லைன்னு தான் சொல்லுவாரு. அடுத்ததா சபரி என்ன சொல்றாருன்னா, சார் பிரவீன் ஏதாவது ட்விஸ்ட் பண்ணிட்டானா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அதாவது அந்த 3 பேர் சேர்ந்து பிராங்க் பண்ணாங்க பார்த்தீங்களா, அது சம்பந்தப்பட்ட ஏதாவது வரும்ன்ற மாதிரி இவர் எதிர்பார்க்கறாரு போல. பிரவீன் ராஜ் ஏதாவது ட்விஸ்ட் பண்ணிட்டானா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. ஸோ இவர் சொல்றதும் தப்பாயிருச்சுல. ஒரு ஸ்டேஜில் விஜய் சேதுபதியை அந்த ப்ரோமோவை போடுங்க பிக் பாஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆக்சுவலாக நாளைக்கு நாமினேஷன் சூப்பராக நடக்க போதுங்க. ஏன்னா யோசிச்சு பாருங்க, இப்போ சாண்ட்ராக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைச்சிருமா, இவங்க யாருக்காவது தரலாம், இவங்க வந்து பிரஜினுக்கு தராங்கன்னு கூட வச்சுக்கோங்க. அப்ப நாமினேஷன்ல திவ்யா கணேஷ் வருவாங்க. நம்ம ஆளுங்க எல்லாருமே திவ்யா கணேஷ் மேல தான் வன்மத்துல இருக்காங்க. மொத்த ஓட்டியும் திவ்யா கணேஷ்க்கு தான் போட வாய்ப்பு இருக்கு. ஆனா திவ்யா கணேஷ்க்கு தப்பிக்க இப்பயும் ஒரு வாய்ப்பு இருக்கு. அது என்னன்னா, தலைவர் போட்டியில சபரி, பிரவீன் ராஜ், திவ்யா கணேஷ், விஜே பார்வதி இவங்க தான் மோதிக்க போறாங்க. அதுல பிரவீன் ராஜ் இன்னைக்கே கிளம்ப போறாரு. சோ 3 பேருக்குள்ள தான் வந்து போட்டி நடக்க போகுது. அதுல திவ்யா கணேஷ் திரும்பி ஜெயிச்சு தலையா மாறிட்டாங்கன்னா அவங்க நாமினேஷனுக்கு வர மாட்டாங்க. எல்லாரும் வழக்கம் போல பார்வதிக்கு அதுக்கப்புறம் திவாகருக்கு தான் ஓட்டு போடுவாங்க. ஒருவேளை திவ்யா கணேஷ் தலைவர் ஆகாம நாமினேஷனுக்கு மட்டும் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, ஆல்மோஸ்ட் வீட்டில் வந்து எல்லாருமே அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க, ஒரு 4 பேரை தவிர. யார் யார் ஓட்டு போட மாட்டாங்கன்னா, பிரஜின் ஓட்டு போட மாட்டாரு, சாண்ட்ரா ஓட்டு போட மாட்டாங்க, எஃப்ஜே ஓட்டு போட மாட்டான், ரம்யா ஜோ ஓட்டு போட மாட்டாங்க. இவங்க 4 பேரை தவிர மொத்த பேரும் திவ்யா கணேஷ் தான் ஓட்டு போடுவாங்க. ஸோ நாளைக்கு நாமினேஷன் செம்மையா இருக்குங்க. யார் யார் நாமினேஷன் விட்டு தப்பிக்கிறான்றதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா சாண்ட்ரா இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கினாங்கன்னா தப்பிச்சிருவாங்க. இவங்க வேற ஒருத்தருக்கும் தரலான்ற மாதிரி சொன்னாங்க. பிரஜினுக்கு தர வாய்ப்பு இருக்கு. ஸோ 2 பேருமே நாமினேஷனை விட்டு தப்பிச்சிட்டாங்கன்னா நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபுல்லா திவ்யா கணேஷ்க்கு போடுவாங்க. அதை விட்டு அமித்துக்கு போடக்கூட வாய்ப்பு இருக்கு. இவங்க 2 பேர் சாண்ட்ரா பிரஜினு தப்பிச்சிட்டாங்க நாளைக்கு நாமினேஷன்ல இருந்து. அப்படி தப்பிக்காம இருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கும் நிறைய ஓட்டுலாம் வந்திருக்கும். ஆனா இன்னைக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் தந்துருவாங்க போல, அப்படிதான் தெரியுது. குறும்படம் முடிச்சோன்னே உங்களுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்துருச்சுன்னு பிக் பாஸ் சொல்ல வாய்ப்பு இருக்கு. தலைவர் போட்டியை பொறுத்த வரைக்கும் சபரி, விஜே பார்வதி, திவ்யா கணேஷ் 3 பேர் மோதிக்க போறாங்கல்ல, யாரு தலைவர் ஆவாங்கன்றத சொல்லுங்க. திரும்பி வேற ஒரு வீடியோல நம்ம பார்ப்போம். உங்க கருத்து எதுவா இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல நீங்க பதிவு பண்ணுங்க.